ஒரு ஆற்றுக்கு நதிக்கு சேரும், பவானிக்கு செல்ல வேண்டும். அங்க காவிரி ஒரு பகுதியும் பவானி ஒரு பகுதியும் ஓடும், நடுவுல அமிர்தா நதி, 3 நதி ஓடும். இப்ப 3 சங்கம் இருக்கிற இடத்துல நம்ம நீராடணும். நீராடும் போது என்ன செய்யணும் அப்படின்னா 2 ஆடைகளை உடுத்திக் கொண்டு நீராட வேண்டும். ஏன்னா சாஸ்திரங்கள் சொல்லுங்க, ஆச்சாரத்தோடு 2 ஆடைகளை உடுத்திக் கொண்டு நீராட வேண்டும். நீராடும் போது டமக்கு இருந்துச்சு மாத்துக்குள்ள போய் நீர் ஏறக்கூடாது. மேல நின்று ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஓதி அதை தீர்த்தத்தை எடுத்து முதல்ல சிரசை தெளிச்சுக்கணும். அப்புறம் தான் காலை வைக்கணும். தெளிச்சுட்டு காலை வச்சு இறங்கணும். ரொம்ப அதாவது ஓடுகின்ற ஆற்றில் நீரோட்டம் வருகின்றது அல்லவா, நீரோட்ட பகுதியை பார்த்து நாம நீராட வேண்டும். நீர் செல்லும் திசையில பார்த்தா நம்ம அடிச்சுட்டு போயிடும். அப்படி அந்த திசையில திரும்ப கூடாது. நீர் வரக்கூடிய பாதையை நோக்கி நீராட வேண்டும். இந்த பக்கம் திரும்பி நீராடனா நதியோடு நாம போயிடுவோம். அதனால பெரியவங்க அந்த திசையை நோக்கி நீராடு. அந்த இடத்துல நீங்க கிழக்கு மேற்கெல்லாம் பார்க்க வேண்டாம், அப்படிதான் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு சேஃப்டியான பாதுகாப்பான இடமா நம்ம அதை உறுதி பண்ணி கொண்டு ஒரு முழங்கால் அளவு நீர்ல நின்று கொண்டு நீராடி கொண்டு 3 முறை சூரிய பகவான் எந்த திசையில் இருக்கிறதா அவரை பார்த்து 3 முறை அர்க்கியம், அவருக்கு புனித நீரை விடுங்க, நீரை வார்க்கும் 3 முறை. 3 முறை விடு. அப்படியே மானசீகமா விடும்போது எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் நற்கதி அடைந்து செங்கதி அடைஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுங்க. இதனால என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க சிவசூரிய பகவான், சிவசூரியாய நம, அல்லது நீ இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. பல்லக விளக்கது பலரும் காணக்கூடிய விளக்கு நமச்சிவாய விளக்கு, சிவசூரிய விளக்கு, சிவசூரிய பகவான். அவரை 3 அர்க்கியம் இந்த புனித நீரை விட்டு வணங்கி எங்க முன்னோருக்கு நல்லா இருக்கணும், எங்க சந்தைகள் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை செய்து விட்டீங்கன்னா என்ன, நீங்க ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். எப்படி பாருங்க, பிறர் பொருட்டு நீங்கள் பிரார்த்தனை மேற்கொண்டால் நம்ம நல்லா இருக்கணும். அந்த புனித நீராடும் போது சில பேர் விளையாட்டா நீராடுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. விளையாடுதல், இந்த டைவ் அடிக்கிறது, பல்டி அடிக்கிறது, இந்த அப்படி புனித ஆறு தாய், காவிரி தாய், கங்கை தாய், யமுனை தாய், சரஸ்வதி தாய், பவானி தாய் என்று கருதினா அதுல போய் நம்ம விளையாடுவோமா? அந்த நீரை சிவமாக பாவித்தல் வேண்டும். சிவசக்தியின் சுரூபம் தான் அந்த நீர்.